எதிர்பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நாவ். அருணா ஆட்டோ ஒர்க்ஸ் கும்பகோணம். பொங்கல் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் மெக்கானிக் ஏ பவுல்ராஜ். அருணா ஆட்டோ ஒர்க்ஸ் உழவர் சந்தை அருகே பீமன் தெரு கும்பகோணம். பழங்கால நினைவுகளை போற்றும் பழவத்தான் கட்டளை ஊராட்சி. இது கும்பகோணம் பகுதியில் அமைந்துள்ள அழகிய கிராமம். இந்த ஊராட்சியில் முத்துப்பிள்ளை மண்டபம், கோமலவல்லிப்பேட்டை என பாரம்பரிய நினைவுகளை கோரும் ஊர்களும் உள்ளது. மேலும் இந்த ஊராட்சியில் நாச்சியான் தோட்டம், அம்மா தோட்டம், விளாஞ்சேரி, குப்பங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பழமை பேசும் பகுதிகள் அமைந்திருக்கிறது. இதன் மத்தியில் புதிய நகர்களும் பல உருவாகியுள்ளது. இத்தனை பகுதிகளை கொண்ட அத்தனை சாலைகளும் தார் சாலைகளாக, சிமெண்ட் சாலைகளாக மாற்றப்பட்டு மக்களின் வசதிக்கு ஏற்றவாறு அமைய பெற்றுள்ளது. ஊராட்சியில் குடிநீர் வசதி, மின்சார வசதி அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டு தன்னிறைவை நோக்கி செல்லும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகால மக்கள் பணியில் ஊராட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சந்திரசேகரன், துணைத் தலைவர் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. அத்துடன் மட்டுமின்றி இந்த ஊராட்சி கும்பகோணம் மாநகராட்சியுடன் இணைக்கப்படுகிறது. இந்த ஊராட்சி உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தி பொதுமக்கள் தேவைகள் கேட்டறிந்து சேவையாற்றி மக்கள் பணியில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு பணிகளை செய்த ஊராட்சி தலைவராக சந்திரசேகரன் பெயர் எடுத்துள்ளார். பொதுமக்கள் பிரச்சனை என்னன்னா, அவங்க வீட்டு தண்ணி, ரோடு வசதி, லைட்டு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கோம். இன்னொன்று அட்வான்ஸ் என்னன்னா சுகாதாரம் இருக்குது. சுகாதாரத்தில் குப்பை டெய்லி குப்பை இருக்கும். இந்த 5 வருஷத்தில் ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா 30 பேர் குறையாமல் நாங்கள் வந்து ஸ்டாஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து வண்டி வாகன வசதி இல்லாமல் நம்ம ஒரு 2 கிலோமீட்டரில் நம்ம யார்டு ஒரு இடம் இருக்குது. அந்த யார்டை வந்து ஃபென்சிங் போட்டு ப்ரைவேட்லேருந்து எடுத்து ஃபென்சிங் போட்டு அதுக்கு என்ஆர்ஜிஎஸில் வந்து 12 லட்ச ரூபா செலவு பண்ணி ரோடு போட்டு நம்ம வந்து பொதுமக்களுடைய பங்களிப்பில் கிட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு டிராக்டர் எல்லா மக்களும் பங்களிப்போட ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. கிட்ட அது 20 நாளுக்குள்ளே அதை நான் அச்சீவ் பண்ணி பொதுமக்களோட பேர் நேமே பொதுமக்களுடைய பங்களிப்புன்னு சொல்லி போட்டு இன்னைய வந்து 5 வருஷம் சிறப்பாக அந்த சுகாதார பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். ஊராட்சியின் உறுப்பினர்கள் பங்கு கொண்டு நிறைவாக நடைபெற்ற கூட்டம் இதற்கு சாட்சியாக அமைந்துள்ளது. மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பழவத்தாங்கட்டளை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நமது ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பழவத்தாங்கட்டளை ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியினை மீண்டும் கொடுத்தாக்கிக் கொள்கிறேன். தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நம்மகிட்ட உள்ள பல்வேறு கருத்து வேற்றுமைகள் சில நேரத்தில் இருந்தால் கூட தலைவர் வந்து நம்மளால் வந்து மறக்க முடியாததுக்கும் இந்த ஊராட்சி பகுதிக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. இது வந்து நம்ம இயல்பாக கடந்து போக முடியாது. ஏன்னா நம்ம ஊராட்சி அப்படின்னு இதே பயணிச்சிட்டோம். 25 ஆண்டுகளமாக நான் ஊராட்சி மன்ற உறுப்பினராகவும் தலைவரோட 20 ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வரேன். அது இந்த ஊரோட ஒரு ஒன்றி மக்களாக வாழ்ந்துட்டு வராரு. இங்கே உள்ள மக்களோட இன்ப துன்பங்கள் அனைத்திலும் முதலாளாக வந்து தலைவர் அவர்கள் நமது பிரதிநிதியாக நம்ம இத்தனை ஊராட்சி மன்ற 12 உறுப்பினர்கள் இருந்தாலும் நம்மளால் கலந்து கொள்ள முடியாத நிகழ்வு கூட தலைவருக்கு தான் போயிருந்துக்கிட்டு எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது கூட என்னுடைய பணிக்கு நான் வந்து தலைவர்கிட்ட வந்து துணைத் தலைவராக பணியாற்றணும்னு விரும்பி ஆசைப்பட்டேன். ஆனால் அது என்னுடைய பணியை கூட தலைவர் தான் சேர்த்து எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க. மக்கள் ஊராட்சி பகுதியில் நம்மளுடைய மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஊராட்சியிலேருந்து மாநகராட்சி பகுதிக்கு சென்றாலும் தலைவருடைய பணியை வந்து மாநகராட்சியிலையும் தலைவருடைய பணி தொடரணும்னு நம்ம மட்டும் இல்லை, இங்கே உள்ள பொதுமக்களும் ஆசைப்படுவாங்க. இறைவன் அருளால் சிறந்து விளங்க ஊராட்சி மன்ற உறுப்பினர் சார்பாக
மீண்டும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய வார்டில் வந்து அண்ணன்ட்ட சொன்னேன், முதல்ல நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். அண்ணா எனக்கு வந்து ஒரு தண்ணி பஞ்சமாக இருக்குது, ரோடு தண்ணி டேங்க் ஒன்று கட்டி கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணேன். 2 வருஷத்தில் கட்டி கொடுத்துருங்க. ஒரு இடத்துல வந்து ரோடு ரொம்ப பள்ளமாக இருக்குன்னா தண்ணியெல்லாம் உள்ளார போகுது, பாம்பெல்லாம் தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளார போகுது, பாம்பெல்லாம் உள்ளார வருதுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா செஞ்சு கொடுங்கண்ணா. தலைவர் வந்து எனக்காக வந்து உடனே வேலையாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு அதனால என் தலைவருக்கு வந்து நன்றி தலைவருக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, தலைவருக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் எங்கள் வார்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் அண்ணன் உடனே செஞ்சுட்டு கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க தான் 2 வருஷமாக இருந்தாங்க, இந்த தடவை நான் இருந்தேன். அது முடிய போகுது இந்த பணி. அடுத்தது அண்ணனின்னாக்க எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஒத்துக்கமே வேலை பார்ப்போம். எனக்கு வந்துட்டு நல்லா சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, சாக்கடை கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு எங்கள் மூத்த சகோதரனால நினைக்கிறாங்க எங்கள் அண்ணன் மாதிரி சொல்ல அதை செஞ்சு கொடுப்பாங்க. சகோதரி அண்ணமானது அடுத்தபடி 6வது 3வது. நான் 8வது வார்டு மெம்பரு. நான் ஒரு 2-3 பீரியடாக இங்கே இருக்கேன். என்னுடைய தலைவர் வந்து இந்த பலாத்தாங்கட்டில் பஞ்சாயத்தில் அதிகமான பணிகள்லாம் செஞ்சு இந்த பலாத்தாங்கட்டிலேயே ஒரு நகராட்சி வில்லேஜாக இல்லாமல் மாநகராட்சி லெவலுக்கு எல்லாத்தையும் தரம் உயர்த்தி சிறப்பான பணிகள் செயல்பட்டு நல்ல முறையில் பலாத்தாங்கட்டில் பஞ்சாயத்தையும் மாற்றி அமைச்சு வச்சுருக்காங்க. என் வார்டில் நிறைய பணி இருந்தது, எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சுட்டாங்க. ரோடு போடுறதுலேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து சாக்கடை வசதி வரைக்கும் எல்லாத்தையும் மேம்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னோட வார்டில் எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு எல்லா பணியும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆண்டு காலமாக இருக்கிறேன். எங்களுடைய வார்டில் அதற்கு முன்னாடியே தலைவர் 20 வருட காலமாக இருந்த பொழுது பல பணிகளை நிறைவுற்ற பணிகளாக செய்து முடித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் மஞ்சுளா, 11வது வார்டு உறுப்பினர். 3 முறையாக அதில் மெம்பராக இருக்கேன். இந்த தடையோட பதவி முடியுது. தலைவர் எந்த குறையும் வச்சதில்லை. எங்கள் வார்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, தண்ணி லைன்லாம் இழுத்து கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு தண்ணி இருக்குது. லைட்டு எரியலைனாலும் எங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும், உடனே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த குறையும் வச்சதில்லை. அதான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதோட பதவி முடியறது. மாநகராட்சி ஆச்சுன்னா எப்படி ஆகும் என்னங்கிறது தெரியல. இதுவரையிலும் பஞ்சாயத்தாக இருந்தது, எங்களுக்கு எதுனாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க உடனே. இதுக்கு மேற்பட்டு எப்படி இருக்குங்கிறது தெரியல. நன்றி சார். தலைவர், துணைத் தலைவர், மற்ற அனைத்து உறுப்பினர், வார்டு உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையாக எல்லாம் செயல்படுத்தணும். நான் 5வது வார்டு உறுப்பினர், இதுதான் ஃபஸ்ட்டு. எல்லாம் சேர்ந்து அடுத்த பீரியடும் செயல்படுத்தினா கூட அதுபடி மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. எல்லாரும் பிரிகிறோம். எங்கள் இப்போ வார்டு பொறுத்தவரையும் தலைவர் வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக தண்ணி தேங்கி இருந்தது, மழையால் அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. கணவன் மனைவி இருவரும் மக்களின் பேராதரவுடன் மாறி மாறி தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றி பொதுமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறார் கும்பகோணம் மாநகராட்சியில் இணைக்கப்பட உள்ள பழவத்தான் கட்டளை ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகர். ஒவ்வொரு டேங்கில் ஆளுன்ட்டு இது நம்பிடுச்சா அது நம்பிடுச்சா அதை ஆஃப் பண்ணணும், அடுத்த டேங்க் அடுத்து அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் வர்றப்ப கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் அது இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் பம்ப் செட் வந்து ஆற்று ஓரம் இருக்குது. அப்புறம் நல்லா பணிகள் செஞ்சேன், முடிஞ்ச வரையும் வாங்கினேன், செஞ்சேன். அம்சம் வந்தப்போ நிறையா ரோடு அன்றைக்கெல்லாம் வந்து 2வது வார்டில் இருக்கிற 1 கிலோமீட்டரு யாருமே இதுவரையும் யூனியன்லேயே 1 கிலோமீட்டரு சிமெண்ட் ரோடு வாங்கினா நானாக தான் இருக்கும், கோர்ஸ் பண்ணி வாங்கினேன். அந்தளவுக்கு வந்து சேர்மன் எங்கள் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அவங்க வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. சேர்மன் எந்த டெண்டர் வச்சாலும் அந்த 2 ஊருக்கு பார்த்தீங்கன்னா பழவத்தண்டை இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து அவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருந்ததுனால நிறையா பணிகளை வந்து ஓரளவு ரோடு இருக்கிறதெல்லாம் முடிச்சு. ஏன்னா ஒரு கிராமம் தண்ணீர் அவ்வளோ ஈஸியாக தண்ணீர் அடையாது. ஏன்னா நம்ம கிராமம்லாம் வந்து
விரிவாக்கம் ஆகிட்டே இருக்குது. நிலங்களில் வந்து வீடுகள் ஆகி வீட்டு மனைகளாக விரிவாக்கம் ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் அடைய முடியாது. ஏன்னா புதுசாக வந்து ரோடு போட்டு இப்போல்லாம் வந்து ரோடு போட்டு கொடுத்து வாங்குகிறோம். அன்னைக்கு சூழ்நிலை ரோடு போட்டு காமிச்சிட்டு அப்புறம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து நவீனமாகிடுச்சு. ரோடு போட்டு போஸ்ட் நட்டு லைட்டை போட்டு தான் வாங்குகிறோம் இந்த அளவுக்கு. இந்த 5 வருஷம் காலத்தில் அப்புறம் 10 வருஷம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் மாறினாங்க. அவங்க இருக்கப்போ நான் வந்து அவங்க கைட் பண்ணி நிறைய எங்கள் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. 2006 அமைச்சர் உள்ளாட்சி அமைச்சர்னாங்க. அதுக்கப்புறம் 2011 எம்எல்ஏ சேர்மன் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதனால் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க வர்ற 1 கோடி ரூபாயில் வருஷத்தில் 1 கோடி ரூபாயில் 5 கோடி 6 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் எனக்கு மட்டும் 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்துருவாரு. அதில் நான் வருஷத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் வாங்கி ஸ்கூல் டெவலப் பண்ணேன். அதே மாதிரி ரேஷன் கடை, மகளிர் சுய குழு வளாகம், என்னப்பா அது சுகாதார வளாகம், மகளிர் வளாகம் எல்லாமே மேக்ஸிமம் கட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த 5 வருஷம் பீரியடில் வந்து நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், ரொம்பலாம் ஏன்னா எல்லோரும் டைம் ஆகிடுச்சு. இந்த 5 வருஷத்தில் நிறையா நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. எனக்கு வந்து அந்த 15 வருஷம் உழைச்ச மாதிரி நான் அந்த 5 வருஷம் அவங்க 2 வருஷம் கொரோனா போயிட்டு பாக்கி 3 வருஷத்தில் ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் அந்த இல்லை. அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கிறது அது தனி ராஜ்யம். அவ்வளோ அதிகாரம் நமக்கு பஞ்சாயத்துக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு. அதிகாரத்தில் கொஞ்சம் தான் குறைஞ்சி பழவத்தான் கட்டளை ஊராட்சியாக இருந்து தற்போது கும்பகோணம் மாநகராட்சியில் இணைய உள்ளது இந்த அழகிய கிராமம். நிறைவாக ஊராட்சி உறுப்பினர்கள் தலைவருக்கு நன்றி கூற இனம் புரியாத பிரிவுடன் கலைந்தது ஊராட்சி உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம். ஊராட்சி மக்களுக்கும் ஊராட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி முடித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரசேகரன் அவர்கள். கும்பகோணம் ஒன்றியம் பழவத்தாங்கல் ஊராட்சியில் 2001 அக்டோபர் மாதம் 25 ஊராட்சி மன்றத்தால் பொறுப்பேற்றேன். பழவத்தாங்கல் ஊராட்சியில் 2001 நான் வந்து பொறுப்பு வச்சு ஊராட்சி மன்றத்தால் பொறுப்பு வச்சேன். 2006 வரையும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மகளிர் தொகுதி ஆரம்பிச்சு. அதனால் வந்து என் துணைவியார் வந்து 10 வருஷ காலமாக இருந்தேன். அவங்களுக்கு நான் வெளியிலேருந்து அவங்களுடைய அவங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தேன். அதுக்கு பிறகு 2019 திருப்பி ஊராட்சி மன்றத்தில் நான் வந்து 2025 வரையும் நான் வந்து பொறுப்பில் வகித்தேன். பழவத்தாங்கல் ஊராட்சி மாநகராட்சியோட இணையத்தினால வந்து பதவிக்காலம் எங்களுக்கு வந்து ஊராட்சி மன்றத்தில் பதவிக்காலம் முடிகிறது. ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பணியாளர்களுக்கும் நான் வந்து எனது பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.